வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன தெரியுமா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். நம்ம இங்கிலீஷ் பேசும்போது வெறும் வாக்கியங்களை மட்டும் பேசாம தேவைப்படுற இடங்கள்ல ப்ராவர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசினாலும் சரி, அதே மாதிரி எழுதினாலும் சரி, நம்மளோட லாங்குவேஜ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 10 such இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸும் அதுக்கு தமிழ் ஈக்குவலன்ட் என்னவா இருக்கும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை. இப்போ முதல்ல தமிழ்லேயே இது என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் கரும்பு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இழுப்பப்பூன்னு ஒரு பூ இருக்குமா, அது கொஞ்சம் இனிப்பு கொடுக்குமா. ஸோ சர்க்கரைக்கு பதிலாக அந்த இழுப்பப்பூ போட்டுக்குவாங்களாம். ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை அப்படின்னு. ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷில் a figure among ciphers, a figure among ciphers ன்னு சொல்றோம். நம்பர் 2, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. அதாவது ரெண்டு முடிவையும் அறகுறையா எடுத்துட்டு இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம எந்த பக்கம் போறதுன்னு முடிவு எடுக்காம குழம்பிட்டு இருக்கிற ஒரு நிலை தான் தமிழ்ல ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல caught between two stools, caught between two stools சொல்றோம். சரி, இந்த இடத்துல ஸ்டூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், a kind of furniture. இந்த ஸ்டூலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னது? மலம். சோ ஸ்டூல், எக்ஸ்கிரீட்டா, இதெல்லாம் என்னது? மலம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, பேசும்போது இதை அடிக்கடி பேசுவோம், மற்றவங்க பேசுறதையும் கேள்விப்பட்டிருப்போம். என்னது? பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இது இங்கிலீஷ்ல riches have wings, riches have wings ன்னு சொல்றோம். நம்பர் 4, சூரியனை பார்த்து நாய் குலைச்சுதான். சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னா சூரியனுக்கு ஏதாவது ஆகுமா? ஒண்ணுமே ஆகாது. ஸோ அதைத்தான் சூரியனை பார்த்து நாய் குலைச்சுதான்னு சொல்றாங்க. ஸோ இந்த தமிழ் பழமொழிக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன? cattle don't die from crows cursing. ஸோ curse அப்படின்னா சாபம். அதை வேர்பா பயன்படுத்தினாலும் சாபம் விடுதலும் சொல்லிக்கலாம். நம்பர் 5, நாளை செய்வதை இன்று செய், இன்று செய்வதை இப்போதே செய் சொல்லுமா. ஸோ இந்த தமிழ் முதுமொழியை இங்கிலீஷ்ல என்னவா சொல்லலாம்? one today is better than two tomorrows, one today is better than two tomorrows. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 6, நுனி நாக்கில் அமிழ்தும் அடி நாக்கில் நஞ்சும். பேசும்போது இனிக்க பேசுவாங்க, ஆனா அவங்களோட மனசு ஃபுல்லா விஷமா இருக்கும். ஸோ மற்றவங்களை வார்ன் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம், அவனோட நுனி நாக்குல என்ன இருக்கு? அமிர்தம் இருக்கு, ஆனா அடி நாக்குல என்ன இருக்கு? நஞ்சு இருக்கு, கவனமா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல velvet paws hide sharp claws ன்னு சொல்றோம். velvet paws hide sharp claws ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 7, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல the wearer best knows where the shoe pinches ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 8, ஐந்தில் வளையாதது 50 வளையுமா. ஐந்தில் வளையாதது 50 வளையுமா. இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல you can't teach an old dog new tricks, you can't teach an old dog new tricks ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 9, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்துக்கு போறேன்னு சொன்னானா. இது ஒரு தமிழ் பழமொழி. அதே மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி நடக்க கத்துக்கோ, நடக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி தவழ கத்துக்கோ. ஸோ இந்த தமிழ் பழமொழிகளை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாமா? லேர்ன் டு creep before you leap, லேர்ன் டு creep before you leap. நல்லா கவனிங்க. creep அப்படின்னா தவழ்ந்து போறது, லீப்னா குதிக்கிறது. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 10, அடிக்கிறதுக்கு முன்னாடி அழாத. அடிக்கிறதுக்கு முன்னாடி அழாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு விஷயம் நடந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு நினைச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதைத்தான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழாதன்னு சொல்றோம். ஸோ இந்த தமிழ் பழமொழி இங்கிலீஷ்ல வெயிட் ஃபார் த கேட் டு ஜம்ப், வெயிட் ஃபார் த கேட் டு ஜம்ப்னு சொல்றோம். ஸோ கேட் இப்போ வால்னு நின்று இருக்கு, அது இந்த பக்கம் குதிக்க போறதா அல்லது அந்த பக்கம் குதிக்க போறதான்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம்னு அர்த்தம்.
மை டியர் வியூவர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ப்ரோவர்ப்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.